சற்று முன்னர் லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. ஈரானின் சட்டப்பூர்வமான தலைவர்கள் படுகொலை, ஜனாதிபதியின் இஃப்தார் நிகழ்வை புறக்கணிக்க அழைப்பு. வாகன இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகம். வாடிக்கையாளர்களுக்கு இலங்கையில் உள்ள வங்கிகளின் விசேட அறிவிப்பு. புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். உங்களால் முடியாவிட்டால் காஞ்சனவை அழையுங்கள், சாமரை எம்பி. கோட்டபாயவை விட மோசமான தலைவிதி ஜனாதிபதி அனுரவுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. ஹரீப் கேப்பா பிளவுக்கு அணி விடுவிப்பு விவகாரம், ரவிகரன் ஜனாதிபதிக்கு கடிதம். யாழில் சமூக ஊடகத்தில் அவதூறு பரப்பிய மாணவனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மாகாண சபை தேர்தல் தாமதமாகவே இந்த குழு, அரசை சாடும் எதிர்க்கட்சி. தொடர்வது விரிவான செய்திகள். சந்தையில் தற்போது போதுமான எரிவாயு இருப்பு இருப்பதாகவும் நிரப்பும் செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒருமுறை எரிவாயு ஏற்றிய கப்பல் வந்தடைவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு தேவையான எரிவாயு கையிருப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரையில் உள்ளதாகவும் மேலதிக எரிவாயு இருப்புகள் மாலைத்தீவில் உள்ள சேமிப்பு நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளார். எரிவாயுவை ஏற்றிய கப்பல் அமெரிக்காவில் இருந்து விரைவில் மாலைத்தீவை வந்தடையும் எனவும் மேலும் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை கொண்ட மற்றொரு கப்பல் ஏப்ரல் 20ஆம் தேதி வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேவையை பூர்த்தி செய்வதற்கும் எந்தவித இடையூறுமின்றி விநியோகத்தை தொடர்வதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக சன்ன குணவர்த்தன பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ள இப்தார் நிகழ்வை புறக்கணிக்குமாறு எதிர்க்கட்சிகளின் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரானின் சட்டப்பூர்வமான தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு எதிராக இலங்கை அரசு இதுவரை எந்த ஒரு கண்டனத்தையும் வெளியிடவில்லை. அமெரிக்கா மற்றும் மொசாட் அமைப்பு இணைந்து முன்னெடுத்த இந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது அவசியமாகும். இவ்வாறானதொரு ராஜதந்திர சூழலில் ஜனாதிபதியால் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொள்வது பொருத்தமற்றது. எனவே எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் இந்த நிகழ்வை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் அம்பலாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியின் வீரவிளவில் நேருக்கு நேர் மோதியதன் காரணமாக 4 உயிரிழந்துள்ளதாகவும் விபத்தில் 40 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பேருந்தும் திஸ்ஸமகாராமையிலிருந்து கராப்பிட்டியை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதனாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நாளை முதல் QR குறியீட்டுக்கிணங்க எரிபொருள் விநியோகிக்கும் போது வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கத்தின் அடிப்படையில் எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண் அல்லது 0 இருந்தால் இரட்டை எண்களை கொண்ட திகதிகளிலும் ஏனைய இலக்கங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளிலும் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் புதன்கிழமை விசேட விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. வங்கிச் சேவை நேரமாற்றம் தொடர்பான அறிவித்தல் தேசிய எரிசக்தி சேமிப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அனைத்து வங்கிகளும் தமது சேவை நேரங்களை திருத்தி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இதற்கமைய மக்கள் வங்கியும் தனது கிளை வலையமைப்பு முழுவதும் பின்வரும் மாற்றியமைக்கப்பட்ட சேவை நேரங்களை 2026 மார்ச் 18ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த உள்ளது. 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தம் 2027ஆம் ஆண்டில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அது தொடர்பான அனைத்து பாடத்திட்டங்களும் சிறப்பு குழுக்கள் மூலம் முழுமையாக மீளாய்வு செய்யப்பட்டு வருவதாக கல்வி சீர்திருத்தத்துக்கான பாராளுமன்ற உபக்குழு தெரிவித்துள்ளது. கல்வி சீர்திருத்தத்திற்கான நாடாளுமன்ற உட்குழு பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நேற்று நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2026ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1ஆம் வகுப்புக்கான புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் முன்னேற்றம் எதிர்காலத்தில் கண்காணிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதிப்பீடுகள் மற்றும் ஆய்வுகள் தொடர்பான பரிந்துரைகளை பெறுவதற்காக வெளிநாட்டு வல்லுநர்களின் பங்கேற்புடன் ஒரு
ஒரு சிறப்பு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. மேலும் அது தொடர்பான வல்லநபர்கள் எதிர்காலத்தில் இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். கல்விக்கான தேசிய வழிகாட்டுதல் குழுவை நியமிப்பதற்கான அமைச்சரவை அறிக்கை ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்களின்படி அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும், எதிர்காலத்தில் மாவட்ட மற்றும் மாகாண அளவிலான வழிகாட்டுதல் குழுக்களை நியமிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. மேலும் முதலாம் வகுப்பின் 2ஆம் மற்றும் 3ஆம் தவணைகளுக்கு செயல்பாடு சார்ந்த புத்தகங்களை அச்சிட திட்டமிட்டுள்ளதாகவும், ஏப்ரல் பாடசாலை விடுமுறைக்கு பிறகு 2ஆம் தவணைக்கான செய்முறை செயல்பாட்டு புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த காலத்தில் இந்தியாவுக்கு நாம் உதவி செய்தோம். இந்தியா இப்போது எமக்கு எரிபொருள் வழங்க வேண்டும். ஆனால் இந்தியா இப்போது எம்மை எப்படி நடாத்துகிறது என பாருங்கள் என தெரிவித்த சாமர சம்பத் தசநாயக்க, QR முறைமையை சரி செய்ய அரசுக்கு தெரியாது விட்டால் முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவை அழைக்குமாறு ஆலோசனை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் லஞ்சம், ஊழல் சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அலுவலர்களுக்கும் ஊழியர்களுக்குமான ஊதியம் மற்றும் சேவை நிபந்தனைகளை தீர்மானித்தல் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் பேசுகையில், தற்போது QR முறையில் பெரிய சிக்கல் உள்ளது. புதிய வாகனங்களுக்கு இன்னும் QR பதிவு செய்ய முடியாதுள்ளது. விற்கப்பட்ட வாகனங்களையும் பதிவு செய்ய முடியாதுள்ளது. தொலைபேசி இலக்கமற்றவர்களுக்கு QR பதிவு செய்ய முடியவில்லை. எனவே பழைய QR தரவுத்தளத்தை அழித்துவிட்டு புதிய தரவுத்தளத்தை உருவாக்கினால் அனைவரும் மீண்டும் வழக்கம் போல் QR பெற்று எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு இதை செய்ய முடியாவிட்டால் முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவை அழைத்து வர சொல்லுங்கள். அவர் சம்பளம் பெறாமல் இதை செய்து கொடுப்பார். நாட்டில் எரிவாயு பிரச்சினை உள்ளது. போரினால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்காக நம் அரசாங்கத்தை குறை கூறவில்லை. ஆனால் அரசாங்கம் எரிவாயு மற்றும் எரிபொருள் பிரச்சினையை போரின் மீது சுமத்த பார்க்கின்றது. அவ்வாறு செய்யாதீர்கள். கடந்த டிசம்பர் 18ஆம் தேதியே நான் இந்த சபையில் எரிவாயு தட்டுப்பாடு வரும் என்று கூறினேன். அது ஹன்சாட்டில் பதிவாகியுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் எரிவாயு தட்டுப்பாடு வந்தது. ஓமான் நிறுவனத்திடமிருந்து ஒப்பந்தத்தை நீக்கிவிட்டு சுவிஸ் நிறுவனத்துக்கு வழங்கியதாலேயே இந்த எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டது. நாம் இப்போது ரஷ்யாவிடம் எரிபொருள் கேட்கின்றோம். கடந்த காலத்தில் இந்தியாவுக்கு நாம் உதவி செய்தோம். இந்தியா இப்போது எமக்கு எரிபொருள் வழங்க வேண்டும். எமது அரசாங்கம் தான் இந்தியாவை காப்பாற்றியது. ஆனால் இந்தியா இப்போது எம்மை எப்படி நடத்துகிறது என்று பாருங்கள். இந்தியாவை எரிபொருள் தருமாறு கேட்க வேண்டும். எரிவாயு பிரச்சினைக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்றார். உண்மையான நெருக்கடிகளை மறைத்து ஜனாதிபதி அழகிய கற்பனை கதைகளை கூறி வருவதால் நாட்டு மக்களுக்கு எவ்வித நன்மையும் ஏற்பட போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிப்பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் தற்போதைய நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் பொருளாதார கையாளுகை குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நெருக்கடி காலத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றார் என்பதை சுட்டிக்காட்டிய ஹரின், ஆனால் தற்போதைய ஜனாதிபதிக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாதவாறு தப்பியோட வேண்டிய நிலையை ஏற்படும் என்றும் எச்சரித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்காக பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் சேமித்து வைத்துவிட்டு சென்ற $6 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு மாத்திரம் இன்று எஞ்சியுள்ள ஒரே பலம் என்றும், அதனை தவிர இந்த அரசாங்கத்திடம் எந்த ஒரு நிதி முகாமைத்துவ திட்டமும் இல்லை என்றும் அவர் சாடினார். தற்போதைய அரசாங்கம் தாங்கள் திருடவில்லை என கூறி வருவது வேடிக்கையானது என்று குறிப்பிட்ட அவர், இவர்கள் நாட்டுக்காக எந்த ஒரு உருப்படியான வேலையையும் செய்யாததால் தான் திருடுவதற்கு வாய்ப்பில்லாமல் போயுள்ளது என்றார். எதனையாவது செய்ய முற்பட்டால் அது முதல் முயற்சியிலேயே படுதோல்வியில் முடிவதாகவும், பொருளாதார வீழ்ச்சிக்கு தான் பொறுப்பல்ல, மாறாக உலகப் போரே காரணம் என ஜனாதிபதி கூறி வருவது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் தெரிவித்தார். எதனையும் கண்மூடித்தனமாக நம்பும் சிந்திக்கும் திறனற்ற மக்கள் இருக்கும் ஒரு நாடு ஒருபோதும் முன்னேறப் போவதில்லை என்றும் அவர் கவலை வெளியிட்டார். அரசாங்கம் இதனை கையில் எடுத்தாலும் அதில் தோல்வியை மிஞ்சுகிறது என்பதற்கு எரிவாயு விநியோகம் மற்றும் QR முறைமையை சாட்சி என்று தெரிவித்த அவர், நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் உள்ளது என்றால் ஏன் இன்னும் வரிசைகள் காணப்படுகின்றன என்றும் கேள்வி எழுப்பினார். கப்பல் வரிசையாக வரும் என்று தொடர்ச்சியாக பொய்க்கதைகளை கூறி வந்தவர்கள் இப்போது ஏதோ ஒரு நாளில் ஒரு கப்பல் வரும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் அனைத்தும் இன்று நகைச்சுவையாக மாறிவிட்டதோடு எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் திறன் இந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை எனவும் ஹரின் பெர்னாண்டோ கடுமையாக விமர்சித்தார். முல்லைத்தீவு கோப்பாப்பிளவில் இராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி கடந்த 14ஆம் தேதி ஜனாதிபதி அனுரவுக்கு துரைராசா ரவிகரனால் அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பில் இதுவரை மறுமொழி கிடைக்கவில்லை என அவர் விசனம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திற்கு அமைய பாதுகாப்பு பிரிவினரிடம் வினவுதல்களை மேற்கொண்டு கேப்பாப்பிளவு பிரதேசத்தில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பான விரிவான ஒரு அறிக்கையை உடனடியாக தமக்கு அனுப்பி வைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி செயலகம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில்,
பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கடந்த 7/1/2026 அன்று இடம்பெற்ற பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் முல்லைத்தீவு கேப்பாப்பிலவில் தமிழ் மக்களுக்குரிய காணிகள் விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் விடுவிக்கப்படாத மக்களின் காணிகளுக்கு பதிலீட்டு காணிகள் வழங்கப்பட்டதுடன் அந்த மக்களுக்கு வீடுகளும் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ அதிகாரிகளால் ஜனாதிபதியிடம் பொய்யான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த கூட்டத்தில் இவ்வாறு ராணுவத்தினரால் வழங்கப்பட்ட பொய்யான தகவல்களுக்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் கேப்பாப்பிலவில் 55 பேருக்குரிய 59.5 ஏக்கர் காணிகளும் 4 பேருக்குரிய 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளுமாக மொத்தம் 59 பேருக்குரிய 159.5 ஏக்கர் காணிகளை ராணுவத்தினர் கேப்பாப்பிலவில் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதியிடம் உண்மை நிலைமையினை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் கேப்பாப்பிலவு காணி விடுவிப்பு விடயம் தொடர்பாக அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான அனுரகுமார திசாநாயக்கவால் இதன்போது ராணுவத்திடம் கோரப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலில் கேப்பாப்பிலவில் ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள 159.5 ஏக்கர் மக்களின் காணிகள் தொடர்பான உண்மையான விவரங்களை தாமும் ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நாளைய தினம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களால் கையொப்பமிடப்பட்டு நம்பிக்கையில்லா பிரேரணியை இவ்வாறு கையளிக்கப்பட உள்ளது. தரமற்ற நிலக்கரி விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டுவர எதிர்க்கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான பிரேரணையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் 17 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை கையொப்பமிட்டுள்ளனர். இதன்படி குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நாளை சபாநாயகரிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகம் ஒன்றில் பாடசாலை மாணவிகளை அவதூறு செய்த பாடசாலை மாணவன் ஒருவரை 14 நாட்கள் சிறுவன் நன்னடத்தை காப்பகத்தில் தடுத்து வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்துடன் குறித்த அவதூறு பரப்பியதை நியாயம் கேட்க சென்ற பாதிக்கப்பட்ட மாணவிகளின் உறவினர் ஒருவரை கூறிய ஆயுதம் ஒன்றினால் வெட்டி காயப்படுத்திய குற்றத்துக்காக குறித்த மாணவரின் தந்தையாரையும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில வாரங்களுக்கு முன்னர் வேலணை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் மாணவி ஒருவரது புகைப்படம் மற்றும் இன்னொரு மாணவியின் தாயாரது தொலைபேசி இலக்கத்தையும் டிக்டாக் சமூக ஊடகத்தில் கீழ்த்தரமான பாலியல் ரீதியான வாசகங்களுடன் பதிவிட்டு அவதூறு பரப்பியிருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த அவதூறால் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவரது உறவினர் அவதூறு பரப்பியவரின் வீட்டுக்கு சென்று குறித்த மாணவரிடம் இது தொடர்பில் வினவியுள்ளார். அதன்போது அவதூறு பரப்பிய மாணவரின் தந்தையார் நியாயம் கேட்க சென்ற ஒருவரை கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கி காயப்படுத்தியதால் குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இவ்வாறான பின்னணியில் ஊர்காவல்துறை சிறுகுற்ற பிரிவு போலீசாரிடம் இரு மாணவிகளின் பெற்றோரும் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனை அடுத்து குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணையை முன்னெடுத்த ஊர்காவல்துறை சிறுகுற்ற பிரிவு போலீசார் இருவரையும் கைது செய்து நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் மாணவனை சிறுவர் சீர்திருத்த மையத்தில் 14 நாட்களும் மாணவனின் தந்தையை 14 நாட்களும் தடுத்து வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பில் நாளைய தினம் குறித்த மாணவர்கள் ஆஜராக உள்ள நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களால் போராட்டம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பேர் போலீசாரால் விசாரணைக்கு அளிக்கப்பட்டமையை கண்டித்து நாளைய தினம் விரிவுரைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தீர்மானித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பேர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அளிக்கப்பட்டமையை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து குறித்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். போலீசாரால் அழைப்பு விடப்பட்ட 3 யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் நாளைய தினம் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரின் அலுவலகத்தில் ஆஜராக உள்ளனர். இந்நிலையில் யாழ் பல்கலைக்கழக முன்றலில் நாளை வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளதாக பல்கலைக்கழக மாணவர்கள் அறிவித்துள்ளனர். குறித்த போராட்டத்தில் அனைத்து தரப்புகளையும் கலந்து கொண்டு வலுச்சேர்க்குமாறு மாணவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். போதைப்பொருள் கையிருப்புகளை அளிப்பது குறித்து பொதுமக்களுக்கும் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுக்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துவது முதன்மையான தேவை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டிய நிலையில் இதற்கான சட்ட திருத்தங்களை விரைவுபடுத்துமாறு சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். போதைப்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவதில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி சாதகமானது என்றும் அவ்வாறு கைப்பற்றப்படும் போதைப்பொருள் கையிருப்புகளை அளிப்பது குறித்து பொதுமக்களுக்கும் இந்நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுக்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துவது முதன்மையான தேவை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கான சட்ட திருத்தங்களை விரைவுபடுத்துமாறு சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கினார்.
இந்த நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை தவிர்ப்பதற்காக சட்ட திருத்தத்திற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவுடன் கலந்துரையாடி சட்டவாக்க பணிகளை விரைவுபடுத்துமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபை இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாட்டில் அவ்வப்போது பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகள் உருவான போதிலும் இந்த ஒரு சவாலுக்கு மத்தியில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் முடங்கக்கூடாது என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். போதைப்பொருள் விநியோகம் மற்றும் விநியோக வலையமைப்புகளை முறியடித்தல், புனர்வாழ்வு மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளை வலுப்படுத்தல் உள்ளிட்ட தயாரிக்கப்பட்டுள்ள திட்டங்களை வேகமாகவும் கைவிடாமலும் முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இதன்பொழுது ஜனாதிபதி முன்னெடுத்தார். எதிர்வரும் காலங்களிலும் தான் கைது செய்யப்படலாம் என முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தினுடைய நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை தெரிவித்தார். அந்த கைத்துப்பாக்கி ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதாள உலகத்தினுடைய கைக்கு போயிட்டது என்றதுதான் அந்த அந்த குற்றச்சாட்டு. அப்ப சிஐடியினர் தாங்கள் 2020ஆம் ஆண்டில் இருந்து முயற்சி பண்ணது எனக்கு எந்த ஒரு வாக்கு மூலம் எடுக்க வேணும். ஆனால் அது எனக்கு தெரியாது. தாங்கள் சபாநாயகர் கூடாக முயற்சி பண்ணினு சொல்லிச்சுன்னா நான் சபாநாயகர் சொன்னால் சபாநாயகர் எனக்கு எழுதி போட்டு உங்களுக்கு பிரதி போட்டிருப்பேன், உங்களுக்கு பிரதி வந்ததா நீங்கள் வரையில்லைன்னு சொல்றீங்க. அப்போ அவர் எனக்கும் எழுதி இருக்க மாட்டார். அப்போ நீங்கள் அவர்கிட்ட சொன்னதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்கிட்ட அதை பற்றி ஒன்றும் சொல்லி. அப்போ நீங்கள் இப்போ கேட்டிருக்கிறீங்க, நான் வந்திருக்கிறேன். நான் ஒழிச்சு விட வேண்டிய பிரபானிக்கே நான் ஒழிச்சு விடாததான் உங்களுக்கு நான் ஏன் ஒழிச்சு விட வேணும்? நான் அப்படியான ஒரு பயத்திலேயோ அப்படியான ஒரு தவறான சிந்தனைகளோடைய நான் வாழ இல்லை என்று அவர்களுக்கு என்னுடைய முறைப்பாட்டில் கொடுத்திருந்தேன். அப்ப அந்த துப்பாக்கி அவர்களுடைய கைக்கு போயிருக்குது. அப்ப என்னென்று போனது எனக்கு தெரியாது. நாங்கள் ஏற்கனவே எல்லாம் கையளிச்சிட்டோம்ன்ற நிலையில நான் இருக்கிறேன். ஆரம்பத்தில் நான் கட்சி ஆரம்பித்த நேரத்தில் நான் அதில் பெற்றுக்கொண்டிருக்கலாம். பிறகு கொடுக்குற நேரத்தில் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அடுத்தடுத்த மட்டங்கள் இருக்கிறார்கள், அதை கொடுத்திருப்பினோம் என்று சொல்லி நான் அவைகளுக்கு சொன்னேன். அப்போ உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உறுப்பினர்கள், முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாம் கொழும்புல தென்னிலங்கையில எல்லாம் கொல்லப்பட்டவர். அந்த நேரத்தில் இந்த பாதாள உலகத்துக்கு கூடாகத்தான் அது பயன்படுத்தப்பட்டது. புலியருக்கும் அவைகளுக்கும் உள்ள இணக்கப்பாடு என்னென்றால், சரி அதுக்கு ஒரு காசும் கொடுத்து நீ அவைகிட்ட இருக்கிற துப்பாக்கியை எடுத்துட்டு போகலாம்ன்றதுதான். இப்போ இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. நாங்கள் கையளிச்ச ஆயுதம் இராணுவத்திட்ட தான் நாங்கள் கையளிச்ச. நாங்கள் அந்த ஆயுதம் கூட கிட்டடியா கூட ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் இந்திய ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் கதை கேட்கல சொல்லியிருக்கிறார். இராணுவத்திட்ட இருந்தே ஆயுதங்கள் பாதாள உலகத்துக்கு போயிருக்கின்ற நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்னொன்னு சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பொய்ய பேசலாம், வழியால் உண்மையை பேச வேண்டும் என்றும் ஒன்றை சொல்லியிருக்கிறார். அப்போ பல விடயங்கள் நாடாளுமன்றத்தில் அகழ்ச்சிருக்கிறார். அப்போ எது பொய் எது உண்மை என்று தெரியாது, அது உங்களுக்கே வெளிச்சம். அப்போ ஒன்று அந்த எங்கிட்ட கொல்லப்பட்டவர்கிட்ட போயிருக்கலாம், அல்லது நாங்கள் கையளித்த பின்பது போயிருக்கலாம். அப்போ அப்படி ஒன்று நடந்துட்டது, வழக்கு போய்கொண்டிருக்கின்றது. அதுக்காண்டி திரும்பவும் கைது செய்ய மாட்டோம் என்று சொல்ல மாட்டேன். கைது செய்யப்படலாம். அதுக்கு என்றால் இப்போ அரசியல், நான் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அப்போ அரசியல் காரணங்களுக்காண்டி எது ஒன்றை சொல்லி செய்யலாம். நான் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் நாளைக்கு அப்படி நடந்தால் அப்புறம் உங்களுக்கு ஒரு குழப்பம் அல்லது ஒரு தயக்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் இதில் வச்சு சொல்கிறேன். அப்போ கிட்டடியில் ஒரு அந்த நிறுவனத்தோடு சேர்ந்த ஒரு அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் 80ஆம் ஆண்டு என்ன கைது செய்ய இயக்கல, சிஐடி கைது செய்ய இயக்கல, கைது செய்தவர் கட்டி தூக்கி எல்லாம் அடித்தவர். அப்போ 80ஆம் ஆண்டு. இந்த முறை அப்படி ஒன்றும் செய்ய இல்லை.
அப்போ அவரோட கதைகளை சொன்னார், நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்றார். பல இதுகளில் இருந்து நீங்கள் தப்பி வந்திருக்கிறீர்கள். கொலைகளில் இருந்து, அவதூறுகளில் இருந்து, பல இதுகளில் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று சொன்னார். கொஞ்சம் எல்லா நேரமும் அதிர்ஷ்டம் வேலை செய்யாது, ஆனால் உண்மை வேலை செய்யும், உழைப்பு வேலை செய்யும். சரி, பார்க்கலாம் எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம் மட்டும் நான் அவருக்கு சொன்னேன். சரி, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படினால் இப்போ உங்களுக்கு உங்களுடைய தொழிற்சங்க நிர்வாக கூட்டம் நீங்கள் நடத்த போறீர்கள். அப்போ நீங்கள் நிகழ்காலம், வருங்காலத்தில் அதில் இந்த அடுத்த காலம் மட்டும் நீங்கள் சரியானவர்களை தெரிவு செய்வதற்கு ஊடாக நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.